இயேசு கிறிஸ்துவை வணங்குவதற்கு ஒரே வழி அவர் மீது உள்ள விசுவாசம் மட்டுமே. அதற்காக எந்த பொருளும் நீங்கள் செலவு செய்ய வேண்டியதில்லை. அவர் சிலை அல்ல, உயிரோடு இருக்கிற தெய்வம். நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து கூட நீங்கள் ஜெபிக்கலாம், ரோட்டில் இருந்து கூட ஜெபிக்கலாம், எங்கேருந்து ஒன்றாலும் அவரிடத்தில் நீங்கள் பேசலாம். மனசார விசுவாசத்தோடு நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். உங்களாலேயோ உங்கள் குல தெய்வத்தாலேயோ முடியாததை முடித்து வைக்கும் தெய்வம் அவர். நீங்கள் கட்டி இருக்கும் முடிக்கவரோ தாயத்தோ மந்திர தகடுகளோ உங்களுக்கு குறி சொல்லுபவர்களோ செய்ய முடியாததை இயேசு கிறிஸ்துவால் செய்ய முடியும். உங்கள் கட்டுகளை அறுக்கும் சக்தி வல்லமை இயேசுவிடம் உண்டு. ஜெபித்தால் போதும், விசுவாசத்தோடு நிச்சயமாக உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும், உங்கள் குறைகள் நிறைவாக மாறும், உங்கள் குடும்பத்தில் சூழ்நிலைகள் மாறும். இயேசுவை விசுவாசிக்க வேண்டும், அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் செய்கிற அற்புதங்களை அதிசயங்களை பெற்றுக்கொண்டு நீங்கள் திரும்பவும் பழையபடி ஓடி போகக்கூடாது. முடிக்க அவர் கட்ட, தாயத்து கட்ட, குறி கேட்க, சிலைகளை வணங்க மீண்டுமாக அப்படி செல்லக்கூடாது. அப்படி சென்றால் உங்களுக்கு எந்த விதமான ஆசீர்வாதமும் கிடைக்காது. மேலாக அதை விட பல மடங்கு உங்களுக்கு கஷ்டமும் துயரமும் தான் வரும். இயேசு கிறிஸ்து சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களால் முடியாததை அவர் முடிக்கிறார். உங்களுக்கு சாமியால் முடியாதது அவரால் முடியும். உங்களுக்கு தெரியாததை அவர் வெளிப்படுத்துவார். உங்கள் துயரங்களை துக்கங்களை மாற்றி போடுவார். உங்களுடைய சாபங்களையும் பாவங்களையும் சிலுவையில் சுமந்தர் அவர் ஒருவரே. அவரே உங்கள் பரிகாரி. அவருக்கு நீங்கள் எந்த ஒரு பரிகாரமும் செய்ய வேண்டாம், எதை நீங்கள் பலியிட வேண்டாம். நீங்கள் அவர் மீது விசுவாசம் வைத்தால் போதும். பிரியமான தேவனுடைய ஜனமே, நீங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்கள், அது போதும். தெரிஞ்ச ஊழியரிடத்தில் ஜெபித்து கொள்ளலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஊழியக்கார் மாத்திரமே ஜெபிப்பது மாத்திரமே அது ஏறுவியாகாது. நீங்கள் தேவனிடத்தில் செல்ல வேண்டும். உங்கள் அருகாமையில் உள்ள சபைகளுக்கு சென்று தேவனை வணங்கி வாருங்கள். முடியாத போது வீட்டுக்குள்ளே இருந்து வணங்குங்கள். காலப்போக்கில் உங்களுக்கு சத்தியம் தெரிய வேண்டும், நீங்கள் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அருகாமையில் உள்ள உங்களுடைய திருச்சபைகளுக்கு சென்று அங்கே உள்ள ஊழியக்காரர்களை பாஸ்டர்களை சந்தித்து அறிமுகமாகி கொண்டு உங்கள் தேவைகளுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். மேலும் குறிப்பாய் அவர்கிட்ட சொல்லி ஜெபித்தாலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் இயேசுவோடு உறவு வைத்து இயேசுவோடு நீங்கள் ஜெபிக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். உங்கள் குறைகளெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமை நிறைவாக மாற்றுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசுவாசத்தோடு ஜெபிங்கள். காட் பிளஸ் யூ.